ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த கீரை நம்ம தோட்டத்தில் உள்ள இந்த கீரை தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். இவங்க எல்லாம் தானாக முளைச்ச கீரைகள் தான். ஆக்சுவலாக இது பேருமே வந்து சிறுகீரை அப்படின்னு தான் அம்மா சொன்னாங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியான சிறுகீரை அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நான் இன்றைக்கி எடுத்து செய்ய போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், இங்கே எல்லாமே சிறுகீரை தான் முளைச்சிருக்கு. இது எப்போவும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த விதைகளை போட்டிருக்கோம் போல இருக்குது. பாருங்களேன், 2-3 டைப் ஆஃப் சிறுகீரை இங்கே முளைச்சிருக்காங்க. இது கூட இந்த குப்பைக்கீரையும் முளைச்சிருக்கு. அது நான் நாளைக்கு கலவைக்கீரையோடு போட்டுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து இந்த சிறுகீரையை மட்டும் எடுத்து நான் செய்ய போகிறேங்கப்பா. நமக்கு இப்போ இது ஒரு டைப் ஆஃப் சிறுகீரைங்க. இது பார்த்திங்களா, இது இலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து முழுசுமாகவே பச்சை கலரில் தான் இருக்குங்க. இதுவுமே சிறுகீரை தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இலைக்கு நடுவில் வந்து ஒரு பர்பிள் கலர் மாதிரி ஒரு டிஞ்ச் வந்திருக்கும், ஒரு டிசைன் மாதிரி இதில் வந்திருக்கும். பச்சை கலரில் பர்பிள் கலர் டிசைன். இப்போ இது பார்த்திங்கன்னா இன்னொரு வகையான சிறுகீரைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். இதில் நிறைய இந்த மாதிரி பூக்கள் அதிகமாக இருக்கும். இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதெல்லாம் எது கிடைச்சா வகையான சிறுகீரை பார்த்தீங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் தோட்டத்தில் இருந்தது தான், வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். இலை வந்து பச்சை கலரில் தான் இருக்கும், ஆனால் தண்டு வந்து சிவப்பு கலரில் இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த செடிகளோட எக்கோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது தான், சமைக்கிறது தான். இப்போ இது பார்த்தீங்க, இதில் பாருங்களேன், நல்லா சிகப்பு இருக்குது. இது ஒன்று மட்டும் வேரோடு எடுத்துட்டேன், மீதியெல்லாம் கிள்ளி எடுத்துட்டேன் துளுத்து வரட்டும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சிறுகீரையில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், சாம்பார் வைக்கலாம், கடைஞ்சி செய்வாங்க இல்லைங்களா, கடையல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செய்யலாம். தனியாக கடையெல்லாம் நிறையா இருந்தது அப்படின்னா. இந்த சிறுகீரையினுடைய சயின்டிஃபிக் பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமராந்தஸ் பாலிகேமஸ் அப்படிங்கிறது. இது அமராந்தேசி கீரை குடும்பத்தை சேர்ந்தது தாங்க. இது பேர் தான் சிறுகீரை, ஆனால் இதுக்கு வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்குங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற நீர்களை வந்து இது வெளியேற்றும். இப்போ சிலருக்கு கால் வீக்கம் இருக்கும், ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எல்லாமே கூட கால் வீக்கம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து இது கரெக்ட் பண்ணி கொடுக்கும். இதனுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை, ஹெல்த் பெனிஃபிட் வந்து நான் ஒரு ஃபுல் வீடியோவாகவே நான் போடுறேன். அந்த அளவுக்கு இதுக்கு இருக்குங்க. இதில் வந்து எல்லா விதமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குங்க. நம்மளுடைய நினைவாற்றலை மேம்படுத்தக்கூடிய இந்த கீரைக்கு வந்துங்க மாலைக்கண் நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாதம், வாயு இதனால் ஏற்படக்கூடிய வலிகளையுமே வந்து இது குணப்படுத்தி தருது. ஒற்றை தலைவலிக்கு ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க.